புதிய பாலம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சுனாமி தாக்கிய டைமில் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட பகுதி இந்த மணக்குடி பகுதி தான். இந்த மணக்குடி பாலம் பாருங்கள், அதோ இருக்கிற பாலங்களை உடைஞ்ச பாலங்கள்லாம் அந்த காயலுக்குள்ளேயே தண்ணிக்குள்ளேயே மூழ்கி கிடக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நாம் நின்றுக்கிட்டு இருக்க இப்போ புதிதாக கடந்த ஆண்டு கட்டப்பட்ட இந்த பாலம் திறந்து ஒரு 3-4 மாதங்கள் தான் ஆகுது. சோழர்களின் ஆட்சி காலத்தில் கோட்டாறு உள்ளிட்ட பகுதிகள் சோழபுரம் என்றே அழைக்கப்பட்டிருக்கின்றன. கிபி 7ஆம் நூற்றாண்டிலே திருஞான சம்பந்தர், சோழ நாட்டை சார்ந்த திருஞான சம்பந்தர் இங்கு வருகை தந்து இந்த திருக்கோட்டாற்று பதியம் ஒன்றை பாடியுள்ளார். அந்த திருக்கோட்டாறு நம்ம இந்த குமரி மாவட்டத்தில் உள்ள கோட்டாறு தான். இந்த நாகர்கோவில் நகருக்கு முன்னால் கோட்டாறு என்றுதான் பெயர் இருந்தது. இந்த வடசேரி, ஒளிநசேரி, வடிவீசரம் எல்லாமே கோட்டாறு தான். அது அந்த கோட்டாறு நகர் வல்லன்குமார விலை நீண்டிருந்தது என்று சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த கோட்டாற்றை சுற்றி ஒரு பெரிய கோட்டை இருந்ததாகவும் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. அவற்றுக்கு ஆதாரமாக ஒழுகனசேரியில் உள்ள ஒரு சிவாலயம் விளங்குகிறது. இங்கிருக்கும் சிவாலயத்தில் காண கிடைக்கும் கல்வெட்டுகள் சோழர்களின் ஆட்சியை நிரூபிக்கின்றன. அத்தோடு சோழபுரம் என்கின்ற பெயர் இன்றளவும் நிலைத்து நிற்பதையும் பார்க்க முடிகிறது. நாகர்கோவில் ஒழுகினசேரி அப்படிங்கிற ஊர்ல இருக்க சோழராஜா கோவில்ல தான் நம்ம இப்ப இருக்கோம். இந்த ஒழுகினசேரின்ற ஊருக்கு ஃபர்ஸ்ட் சோழபுரம்ன்ற பேர் இருந்திருக்கு. இன்னமும் அதுக்கு ஆதாரமா சில பலகைகள்ல சோழபுரம் எழுதியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இது ராஜராஜ சோழன் காலத்துல கட்டப்பட்ட கோவில். ஆனா அவரோட ஆட்சிக்கு பின்னர் ராஜேந்திர சோழரோட ஆட்சியின் போது இதை புனர்பிச்சு கட்டியிருக்காங்க. அப்போது இந்த சாமியோட பேரை ராஜேந்திர சோழ ஈஸ்வரர்னு மாத்திக்கிட்டதா சொல்றாங்க. இது சோழ காலத்து கோவில்ன்றதுக்கு பல ஆதாரங்களும் இருக்கு. உதாரணமா இந்த கோவிலை சுத்தி இருக்க கருவறை முழுவதும் கல்வெட்டுக்களை நீங்க இப்ப பார்க்கலாம். இந்த நிலையில்தான் திருநந்தி கரையில் உள்ள ஒரு குடவரை கோயில் பேசும் தகவல்களும் ஆச்சரிய பின்னணிகளை கொண்டிருக்கின்றன. இங்கிருக்கும் கல்வெட்டுகள் இடைவேளைக்கு பிறகு பேசும்.